இனிய காலை வணக்கம். திரும்ப வந்துட்டேன். ஆமாங்க, நான் உங்கள் வடிவேலன். ஓகே, 2 நாள் வந்து உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கட்டாயம். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக போயிட்டுருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. சில பேர் கால் பண்ணி என்னாச்சு, ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு பரிபூரண சந்தோஷம் உங்களோட இந்த ஒரு நல்ல ஒரு நட்பு எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் மூலிமா. ஓகே, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நான் இயற்கை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப முக்கியம். ஆமாங்க, இந்த 2 நாள் வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் நடந்த சுவாரஸ்யங்கள், அந்த பயண சுவாரஸ்யம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும். ஏன்னா ஒரு ஒரு மனிதரை பற்றி இதில் நான் பேச போகிறேன். மிஸ்டர் நரேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி அந்த அண்ணா. 1 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் வந்து அவினாஷியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வெறும் ஒரு மணி நேரம் பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணியிருக்கோம். பக்கத்து சீட்டு. அப்போ வந்து அறிமுகமாகிட்டோம். நான் என்னை பற்றி சொன்னேன், அண்ணா அவரை பற்றி சொன்னார். நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு சந்திப்பு, நல்ல மனிதன் அந்த நரேந்திரன் அப்படிங்கிறவர். வெள்ளிக்கிழமை இரவு நான் கூப்பிட்டு, அண்ணா எப்படி இருக்கீங்க, நான் வந்து தம்பி சென்னை கிளம்புறேன், அங்கே தான் வர்றேன், உங்கள் ஏரியாவுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதாங்க மாயம். சொன்னதான் மாயம். தம்பி பஸ் ஏறிட்டிங்களா, ஓகே, நல்லா ஸ்லீப்பரா, செமி ஸ்லீப்பரா, ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அண்ணன் காலையில் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. சரி, இவரெல்லாம் எங்கே கூப்பிட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. மனுஷன் 6 மணிக்கு அடிக்கிறாருங்க. 6 மணிக்கு அடித்து, தம்பி எங்கே வந்துட்டுருக்கே, எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு ஒரு சொந்தம் இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்குவாங்களா? இல்லைங்க. நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான நான் இந்த 2 நாள் வந்தேன். அவர் வந்து என்னை கோயம்பேட்டில் வந்து எங்கே இறங்கி எங்கே நிற்கிறாங்க லொக்கேஷன் வாங்கினார். அங்கேருந்து நீங்கள் எங்கே போகணும், எங்கே ரிஃப்ரெஷ் ஆகணும், இங்கே போங்க, இங்கே போயிடாதீங்க, அதே மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸு, அங்கே போயிருங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த நம்பர் ஏறினீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு பஸ்லேயே போயிடலாம். சார், யார் சார் பண்ணுவா? அவருக்கு சனிக்கிழமைக்கு வேலை இல்லையா? எனக்காக ஏன் மெனக்கிடணும்? அந்த 1 மணி நேரம் பக்கத்து சீட்டில் உட்காந்து பேசின அந்த உறவுகள் இருக்குது பாருங்களேன், ரொம்பவே எனக்கு பூரிப்பாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கூட அவர் வரல. நான் அவரை வந்து தொந்தரவு பண்ண விரும்பலை. அவர் அவ்வளோ தூரம் எனக்கு ஃபோன் பண்ணார், நான் உங்களை வரேன், நான் வந்து பார்க்குறேன், வீட்டுக்கு வாங்க, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பலை. ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரை வந்து நம்ம வந்து அவருக்கு ஒரு சிரமம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் அப்படியே கிளம்புறேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ வந்து நல்ல மனிதர்களை சம்பாதிங்க சார். நாளை முதல் திரும்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் வெற்றியை நோக்கி பயணம். படிக்கட்டுகள். நன்றி, வணக்கம்.